ஹை கைஸ், வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கிறதுக்காக நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லை கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சிருப்பீங்க. நீங்கள் அதை வாட்ஸ்அப் டிப்பில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோட சைஸ் பெருசாக இருக்கனால வந்து அதோட ஃபுல் இமேஜ் வந்து உங்களால் வைக்க முடியாது. இது மாதிரி பாதி வந்து கட் ஆகி தான் வரும். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு நான் இப்போ ஒரு செம்மையான சொல்யூஷன் சொல்ல போகிறேன். ஸோ அந்த சொல்யூஷன் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இது மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வேணும். அந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ப்ளே ஸ்டோர் ஆப் தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். கீழே இருக்க ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ ப்ரொஃபைல் வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபிட் டு ஃப்ரேம், ஃபிட் டு சர்க்கிள் அப்படின்னு நிறையா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வேணாம் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக கூட வந்து அந்த ஃபோட்டோ மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த மூவ் பண்ணி வந்து எனக்கு வேணுங்கிற அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எடிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அதில் பேக்ரவுண்ட் பிளர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் வந்து ஃபுல்லாக பிளராக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபோட்டோ சுற்றி ஷேடோ வரும். அதை வந்து நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பார்டர் வேணால் அதை கூட எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபோட்டோக்கு கஸ்டம் பேக்ரவுண்ட் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து டிஃபால்ட்டாக சில டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நிறைய இமேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த டிசைன் வேணும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த வுட்டில் இருக்க மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்போஸ் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஏதாச்சும் ஃபில்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த எடிட் ஆப்ஷனில் இருக்க ஃபில்டரை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதிலே வந்து நிறைய ஃபில்டர்ஸ் வந்து இருக்கும். அதிலே வந்து அவங்க கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த ஃபில்டர் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்க பேசிக்கான ஃபீச்சர்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இதே ஓகே தான். ஸோ அதனால் நான் வந்து இதை அப்படியே செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த லாஸ்ட் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஃபோட்டோ வந்து கேலரிலேருந்து சேவ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம முன்னாடி வச்சப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக வரல, பாதி தான் வந்துச்சு. ஸோ இப்போ நான் இந்த ஆப்பில் எடிட் பண்ண ஃபோட்டோ வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது பார்க்குறதே வேறு லெவலில் இருக்குது. அழகாக ஒரு பேக்ரவுண்ட் வச்சு அதுக்குள்ளே இந்த ஃபோட்டோ வந்து அப்படியே மாட்டியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதேமாதிரி வந்து நீங்கள் உங்கள் கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி அதில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி அப்படின்னா இதோட சூப்பராக வந்து டிபி வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஆப் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே ஃபீச்சர் வந்து நீங்கள் எந்த ஆப்புமே யூஸ் பண்ணாமல் இதேமாதிரி பண்ணோம் அப்படின்னா ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் அதெல்லாம் மறந்துடாம பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.